Hello friends, இது உங்க வாட் வி ரிவீல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம உள்ள பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ நம்ம அதை உங்களுக்காக இந்த சேனல்ல நம்ம காட்ட போறோம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம அசெம்பிள் பண்ணி அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Seagate இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க். இது 250 GB பர்குடா 7200 மாடல் இது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது, எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலாக இப்போ ஒரு மெமரி கார்டெலாம் பார்த்திங்கன்னா சிப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது, அதே மாதிரி இப்போ சிடின்னா நம்ம சிடி வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது, இல்லை மெமரி கார்டு மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலோட நேமே வாட் வி ரிவீல். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வீடியோவும் வரும் நம்ம சேனலில். ஏதாவது ஒரு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போர்டு இருக்குது. ஸோ இந்த போர்டு, ஸோ இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பின்னு. ஸோ இது சேட்டா கேபிளுக்காக நம்ம பின் இது. ஸோ இதில் தான் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு சேட்டாவை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட சிஸ்டத்துக்கு வந்து நம்ம கொடுப்போம். இதில் ஒரு பவர் ஒன்று வரும், சேட்டா ஒன்று வரும். ஸோ பவர் வந்து ஹார்ட் டிஸ்க்கை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, சேட்டா வந்து உள்ளே இருக்க டேட்டா கனெக்ஷன் நம்ம சிஸ்டத்துக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இதுதான் இதோட அவுட்ரு. இது இப்படி தான் இருக்கும் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும் உள்ளே. ஸோ அந்த டிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்க்குக்கும் இந்த போர்டுக்கும் இதுதான் கனெக்ஷன், பவர் கனெக்ஷன். இது தான் டேட்டாவும் இதுலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ இது உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணலாம் இதை நம்ம. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது. டோட்டலாக இதில் வந்து 6 ஸ்க்ரூஸ் போட்டிருக்காங்க. இந்த பாடி மேலே மட்டும், டாப் மட்டும் கவர் பண்ண. ஓகே, நம்ம இப்போ இந்த 6 ஸ்க்ரூவையும் வந்து கழட்டிட்டோம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஸ்டில் வேறு ஏதோ ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த சைடு சிப்பில் இருக்க இந்த 6 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சிப்பை அப்படி நம்ம கையில் எடுக்கலாம் தனியாக. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து நம்ம சிஸ்டத்துக்கு டெஸ்க்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுற சிப்பு. ஸோ இது மூலிமா தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் அந்த இது.
ஸோ இது உள்ள சிப் போர்டு இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த கேஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. A few minutes later. Many months later. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பாருங்கள். இந்த 6 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிட்டோம். பேக்லேயும் இருக்கிறத இந்த இதையும் நம்ம எடுத்துட்டோம். பட் இதை மட்டும் கழட்ட முடியல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டிக்கருக்கு இப்படி இது பின்னாடி சீக்ரெட்டாக ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சீல்டு போட்டிருக்காங்க, சில்வர் ஸ்டிக்கர் போட்டு. ஸோ அதில் தான் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவும் கழட்டினா தான் நம்மளால் இதை எடுக்கவே முடியும் ஒழுங்காக. ஸோ வாங்க எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். With the hard disk. ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே இங்கே ஒரு ரிங்கு. ஸோ இது வந்து டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்கில் இருந்து தான் நமக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் ஆகுது. ஸோ இங்கே இந்த டிஸ்க்கு ரொட்டேட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம பவர் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது சுற்ற சுற்ற நமக்கு டேட்டா வந்து இதாகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி சுற்றுது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணும் போது இப்படி தான் சுற்றும். பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் டிஸ்க்கு இப்படி தான் சுற்றும். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ. ஸோ இந்த டிஸ்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இது எடுத்தால் தான் நம்மளால் அதை எடுக்க முடியும். இதை தனியாக நம்ம எடுத்துடலாம், மேலே அந்த ஸ்க்ரூ கழட்டினது. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம இந்த டிஸ்கை எடுக்கணும் அப்படின்னா இதை கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு நம்ம இன்னொரு ஸ்க்ரூ செட் போடணும். A few moments later. ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டு ஆக்சுவலாக. ஸோ இது பாருங்கள், மேக்னெட் ஃபுல்லாக அப்படியே இதை பிடிச்சிக்குது போயிட்டு இரும்பில். ஒரே ஒரு ஸ்க்ரூ ப்ளஸ் மேக்னெட் இங்கே பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து மேக்னெட் ஃபுல்லாக. இப்போ நான் இதை போட்டேன்னா இங்கே போய் ஒட்டிக்குது. இந்த சைடு வந்து மேக்னெட் வச்சுருக்காங்க, இது வந்து மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்னால் இங்கே வைக்கும் போது அது போய் ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ இதை எடுத்துட்டோம். ஸோ இது டிஸ்க் வந்து தனியாக வந்துடுச்சு.
பார்த்திங்கன்னா தெரியும் டிஸ்க்கு. ஸோ டிஸ்கையும் நம்ம இங்கே வச்சிடலாம். மிடில் பார்த்திங்கன்னா இது ரொட்டேட்டபிள். ஸோ இது ஹோல்டர். இந்த பழைய வந்து ரெக்கார்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த டேப் ரெக்கார்டர். ஸோ அங்கே வந்து டிஸ்க்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு இதை வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி தான் போல் இதுவும். இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இதில் இருந்து இதுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்குது. இது நம்ம நிறைய பேர் வந்து தெரியாது நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மேக்னெட் தான். இங்கே பாருங்கள் அப்படியே ஒட்டிக்குது இது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. நம்ம வீடியோவில் ஹார்ட் டிஸ்க்குள்ளே இதாக இருக்குதான்னு நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தான் நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இவ்வளோ தான் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்குள்ளே இது தான் இருக்குது. சிப்பு, டிஸ்க்கு, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர். ஸோ இது மூலிமா தான் அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது. டிஸ்க்கு சுற்ற டிஸ்க்கை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வாஷர் மாதிரி. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நம்ம பேஜ் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, வாட் வி ரிவீல்ன்ட்டு. ஸோ அந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ ஃபேஸ்புக்லேயும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.